Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம Lakshmi Max ஆப்ல RRB group D கான third batch வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ third batch ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். ஆல்ரெடி இந்த ஆஃபர் வந்து சண்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. சோ அகைன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால அடுத்து ஒரு 2 நாள் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். சோ 22/4/2025 வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு தான் 22/4/2025. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்க அப்படினா 2500 பே பண்ண வேண்டாம். நம்ம ஆப்ல போய் பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப் டியோட தேர்ட் பேட்ச்ல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் கையில கொடுத்துருவோம். கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகே, சோ அந்த பிளான் கூட எஸ்டர்டே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்க போறாங்க, சாட்டர்டே வந்து என்ன டெஸ்ட் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே எஸ்டர்டே வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, சோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே இதுல கவர் ஆகிரும். அதனால தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் டிக்காக நீங்க உள்ள ஜாயின் பண்றீங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டண்டா செலக்ட் ஆன பிறகு அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஜிடிசி எக்ஸாமா இருக்கட்டும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணியே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதனால தான் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சப்போஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க என்டிபிசிக்காக ஜாயின் பண்ணாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்து எஸ்எஸ்சியோட சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் படிக்கிறதுக்கும் இல்ல பேங்கிங்காக ஜாயின் பண்ணாலும் ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ணாலும் அடுத்து பிஓ லெவலுக்கு ட்ரை பண்றதுக்கு ஸோ எல்லா லெவலுக்குமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்போம். அதனால தான் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ குரூப் டிக்கு தனியாக ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருவோம். அதில் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் இருக்கும். டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்டிபிசியோட ஃபைனல் செலக்ஷன் பேட்சும் நாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். இதுல இருக்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலயே சிலபஸும் கவர் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், லைவ் கிளாஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீமில் இருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாளையிலேருந்து கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண 1 hourல உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து வந்துடும். ஸோ அக்சஸ் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் 10:30 லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீக்லி பிளான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். லைவ் கிளாஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் டியோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல தான் எக்ஸாம் டேட் வந்து இருக்கும். ஸோ இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 இருந்து 5 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ரயில்வேல இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம் தான். ஏன்னா ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்க போகுது. இப்போ என்டிபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு CBT 1, CBT 2 ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் சில போஸ்ட்டுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டி ஒரு ரிட்டன் டெஸ்ட், ஒரே ஒரு CBT தான் எழுத போறீங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மாசம் உட்காந்து நல்லா பிசிக்கலா அதாவது பிராக்டிஸ் பண்ணா போதும். ரன்னிங், வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாலே உங்களால பிஇடியும் குவாலிஃபை ஆக முடியும். ஒன்ஸ் இது ரெண்டுமே நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஈஸியா உள்ள போயிடலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் கூட அடுத்தடுத்த லெவலுக்கு ஈஸியா போயிடலாம். இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th இல்ல ITI அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஒரு டிபேட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 10th சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேபி ITI மாத்துறாங்க அப்படின்னாலும் இனி அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தான் ITI மாத்துவாங்களே தவிர இப்போ வந்திருக்க நோட்டிபிகேஷனையோ குவாலிஃபிகேஷனையோ கண்டிப்பா மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல்
ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேவா? மேபி நெக்ஸ்ட் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் கூட குவாலிஃபிகேஷன் ஐடிஐயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகேவா? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே போயிருங்க. சப்போஸ் ஐடிஐயாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயர், ஓகே, ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஐடிஐயாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே ஐடிஐ படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி தானே? எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க. பிஎஸ்சி, பிகாம் அந்த மாதிரி டிகிரி வந்து படிச்சிருப்பாங்க. பட் இந்த டைம் பாருங்க வெறும் 10th தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த டைம் நீங்க குரூப் டி அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான். ரயில்வேல இப்போ ஏஎல்பி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரூப் டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 4 to 5 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு தவம் மாதிரி உட்காந்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அடுத்து ஜிடிசி எக்ஸாம் வரும். அடுத்தடுத்து எழுதி அப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க. இந்த குரூப் டியோட 3rd பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால இது 3rd பேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வரும்போதே ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. செகண்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 3rd பேட்ச் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக படிங்க. சப்போஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் மேம் எனக்கு 18 வயசு 19 வயசு வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே வெறித்தனமாக ஒரு 5 மாதம் 6 மாதம் உட்காந்து படிங்க. எக்ஸாம் வர்ற வரைக்கும் உட்காந்து படிங்க. 4 மாதம் உட்காந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா ஒரு 19-20 வயசுலலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு வரும்போது ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, பாசிட்டிவாக இருங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். யூடியூப்பில் நாளைக்கு ஈவினிங்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே முன்னாடி கொண்டு போனோம் இல்லையா யூடியூப்ல, அதே மாதிரி நம்ம டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து யூடியூப்லையும் கிளாஸஸ் வந்து கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நாளையிலிருந்து யூடியூப்லையும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வேற எதுவும் டவுட் இருக்கு, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறதுல டவுட் இருக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுல டவுட் இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்னா என்னன்னே தெரியல, எனக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கையில் இருக்க மொபைல் ஃபோன், லேப்டாப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சருக்காக கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் லைஃபே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாபுங்கிறது உங்களுக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு டே அண்ட் நைட்டு நம்ம கஷ்டப்பட்டா பரவாயில்ல. காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க, எந்திரிச்சு படிங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த டைம் வந்து நம்மளோட டைம். ஓகே, ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சூப்பராக படிக்கலாம். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க. பிளான் பண்ணுங்க, இன்னைக்கு என்னென்ன படிக்கணும், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல பிளான் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன படிக்கணும் எல்லாத்தையும் முடிங்க. அடுத்து டே 2ல என்ன முடிக்கணும், இன்னைக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகே, ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.